Hello friends, welcome to the TN Bankers and SSC Railway YouTube channel. AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடையும் கோல்டு காயின்ஸும் யூஸ் பண்ணிங்களா அஃபேர்ஸ் க்ளோடில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மே 1 and 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம கண்டென்ட் கொடுப்போம், வீக்லியும் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் மே 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட் அண்ட் நோட்ஸில் இன்னும் 1 or 2 வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எப்படி சிஏ படிக்கணும், எது முக்கியமான விஷயன்றதை ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அஃபர்ஸ்ட் க்ளோடில். ஓகேங்களா? ஸோ அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில் கண்டென்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நேஷ்னல் நியூஸில் நரேந்திர மோடி, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த யூனியன் கேபினெட் மூலிமா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, கேஸ்ட் வைஸாக சென்சஸ் எடுக்கிறன்ட்டு சில ஸ்டேட்டில் இதை பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சில ஸ்டேட்டில் எடுத்திருக்காங்க. அது அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இல்லாததுனால சரி வரக்கூடிய சென்சஸில் நம்ம சென்ட்ரல்லே எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கேஸ்ட் எனுமரேஷன் சொல்லுவாங்க. எனுமரேஷன்னா கணக்கெடுப்பு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தது டிரான்ஸ்பரன்சி இல்லைன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுக்கிறதுக்காக ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆர்டிக்கல் கீழே இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 246 சென்சஸ் ஆக்ட் 1948. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்டு அடுத்த அப்ரூவல் பார்த்தீங்கன்னா சுகர் கேன், கரும்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 355 ரூபா வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா எஃப்ஆர்பி. அது என்ன சார் எஃப்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ். ரெமுனரேட்டிவ்னா இன்னும் இல்லை, ஊதியம்னு அர்த்தம். சம்பளம்ன்றமில்ல, ஊதியம். ஊதியம் அதுக்கு பேர் தான் நமக்கு ரெமுனரேட்டிவ்னு அர்த்தம். அப்போ ஃபேர் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் எவ்வளோனா 355 பர் குவிண்டால். இதுக்கு சுகர் கேனுக்கு. அண்ட் அதோடைய ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.46 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் டேட்டா நீங்கள் இது இல்லாமல் முக்கியமாக என்ன படிக்கணும்னா அந்த பேசிக் ரெக்கவர் ரேட் 10.25%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபர் 1, 2025. அக்டோபர் 1, 2025 இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும். 10.25 அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ரேட். அடுத்த அப்ரூவல் என்னன்னா கிரீன் ஹைவே ஸ்பீட் காரிடார். ஓகேங்களா? கிரீன் ஹைவே ஸ்பீட் காரிடார் போட போகிறாங்க மேகாலயாவிலேருந்து அஸ்ஸாம் ஸ்டேட்டுக்கு. மேகாலயாவில் உள்ள ஊர் பேர் என்ன, மௌயாங் அப்படின்னு ஒரு ஊர் சில்லாங் பக்கத்தில். மேகாலயாவில் உள்ள ஊர் பேர் என்னென்னா பாஞ்ச்கிராம், அஸ்ஸாம் பக்கத்தில். ஓகேங்களா? சில்சார் அப்படிங்கிற ஒரு டவுன், ஒரு சிட்டி பக்கத்தில் பாஞ்ச்கிராம்ன்ற ஒரு இடம். மௌலியாங்லேருந்து பாஞ்ச்கிராமுக்கு எத்தனை கிலோமீட்டர், 166.8 கிலோமீட்டர் லென்த்தில் ஒரு க்ரீன் ஹைவே காரிடாரை கொண்டு வர போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 22,864 கோடி. ஓகேங்களா? 22,864 கோடியில் இந்த பட்ஜெட் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் இந்த கண்டென்ட்டில் என்ன படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை ஸ்பிட்டப் பண்ணிங்களன்னா 144 கிலோமீட்டர் மேகாலயாவிலையும் ஒரு 22 கிலோமீட்டர் அஸ்ஸாம்லேயும் இந்த ரோடை பிரித்து வரப்போகுது. இவ்வளோ பார்ட் மேகாலயாவில் வரும், 22 கிலோமீட்டர் மட்டும்தான் அஸ்ஸாமில் வரப்போகுது. அவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய நியூஸ். இந்த ரீட் ஃபுல் நியூஸில் போய்ட்டு இன்னும் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சுக்கலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் முக்கியமான விஷயங்கள். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் யார், தேவேந்திர ஃபட்னாவிஸ். ஓகேங்களா? தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா மகாராஷ்டிராவுடைய ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஷிப் இண்டஸ்ட்ரீஸ், கப்பல், அந்த கப்பல் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்னா ஷிப் பில்டிங். ஓகேங்களா? ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர்,
ஷிப் ரீசைக்கிளிங். ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க, ரீசைக்கிள் பண்ணுறாங்க. 2025 பேரை போட்டு பாலிசியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2030 வரைக்கும் ஒரு 6600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்டு 2047க்குள்ளே 18,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு 40,000 வேக்கன்சிஸ் ஜாபை ப்ரொவைட் பண்ணணும் இந்த மாரிடைம் செக்டார் மூலிமா பை 2030 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய எய்ம். ஓகேங்களா? 2047க்குள்ள இந்த மாரிடைம் செக்டாரில் நம்ம ஆளுங்க டாப் 5 கண்ட்ரியாக இருக்கணும். டாப் 5 கண்ட்ரியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை மகாராஷ்டிரா கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ என்ன இல்லை, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஷிப் பில்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு பாலிசியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுல. இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா 2030 வரைக்கும் 2030க்குள்ளே 6,600 கோடியும் 2047க்குள்ளே 18,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. அடிஷ்னலாக நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் இதில் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. பின்ன கேபிட்டல் சப்சிடி பார்த்தீங்கன்னா 15% ப்ராஜெக்டோடைய காஸ்ட்டில் ஒரு 15% கேபிட்டல் சப்சிடியாகவும் ஒரு 1 crore என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக 1 crore 25 கோடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 25 கோடியும் கொடுக்க போகிறாங்க இன்சென்டிவாக. அண்ட் லேண்ட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் வரையும் லேண்ட் அலோகேஷன் லீஸுக்காக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கொடுப்பாங்க. இதுதான் அடிஷ்னலாக நம்ம படிக்க வேண்டிய டேட்டா. அண்டு முக்கியமான விஷயம் என்ன, ஸ்டாட்டிக் பார்ட் இதுலேருந்து என்ன கேட்பாங்கன்னா, யார் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் அப்படின்னா, வாட்டர்னா என்ன, தண்ணியை சாலிடாக மாற்றினா என்ன, ஸ்னோ, பனிக்கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னோவால், சர்பானந்தா ஸ்னோவால். அப்படி இல்லைன்னா தண்ணியில் சர்பத்து போட்டு குடிப்போம் அப்படின்னு சர்பத் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். சர்பானந்தா ஸ்னோவால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர்வேஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் தான் நம்ம வாட்டர் ஸ்னோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாங்களா? அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. அது பேர் என்னென்னா HMIS ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எதுக்காக இந்த டிஜிட்டல் போர்ட்டலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபாஸ்டர் பண்ணணும். என்ன சர்வீஸ் அப்படின்னா CGHS அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமை அக்சஸ் பண்ணக்கூடியதை ஃபாஸ்டர் ஆக்கணும், அந்த சர்வீசஸ் எல்லாம் கொஞ்சம் வேகமாக அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச் பண்ணியிருக்காரு. இதை யார் டெவலப் பண்ணாங்க? டிஏசின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரே செகண்ட் இருங்க, டீட்டெயில் கண்டென்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஏசின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை. ஓகேங்களா? இது எப்போ ஆக்டிவாக இருக்க போகுது? லைவ் ஃப்ரம் April 28, 2025 லைவ் ஆக போகுது. ஓகேங்களா? இது எதன் மூலியமாக ரன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கக்கூடிய டேட்டா. அது பார்த்தீங்கன்னா CGHS.MOHFW.go.in. இதை ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, இது ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு பேன் கார்டு மூலியமாக ஐடென்டி பண்ணக்கூடிய ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவில். இதுவும் அடிஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டிய நியூஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த நியூஸ் போகலாங்களா? ஓகே. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் லென்த் இருக்கு இல்லையா, கடலோர பரப்புகள், அது என்ன ஆயிருக்குன்னா 11,098 கிலோமீட்டராக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி 1970 கணக்கெடுத்தும் போது 2,516 தான் இருந்திருக்கு.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% இன்க்ரீஸு. எவ்வளோனா 3537 கிலோமீட்டர் பக்கம் இன்க்ரீஸ் ஆகி 11,098 கிலோமீட்டராக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த சர்வேவை கண்டக்ட் பண்ணது யார் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கலாம். சர்வே ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்ந்து NHO நேஷ்னல் ஹைட்ரோகிராஃபிக் ஆர்கனைசேஷன் எந்த ஊரில் இருக்குது? அது உத்தரகாண்டில் இருக்குது. இந்த NHOவும் சர்வே ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த சர்வேவை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வேயின் படி குஜராத் தான் லார்ஜஸ்ட் கோஸ்ட்லைன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாகவும், கோவா தான் ஷார்ட்டஸ்ட் கோஸ்ட் லைனாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் யார் லாங்கஸ்ட்டாக இருக்காங்கன்னா அந்தமான் நிக்கோபார். ஷார்ட்டஸ்ட்னால் நம்ம பக்கத்து ஆளுங்க புதுச்சேரி, குட்டி ஸ்டேட் இல்லையா, குட்டி யூனியன் டெரிட்டரி. புதுச்சேரி தான் ஷார்ட்டஸ்ட் கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன சார் படிக்கணும்? இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நான் என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ட், இந்த இயர் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு இந்த ஸ்டாட்டிக் பார்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேராடூன். ஓகேங்களா? சர்வே ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டேராடூன். அதோடைய ஜென்ரல் யாருன்னா இத்தேஷ் குமார் எஸ் மக்வானா அவர் தான் 1767 இதை ஃபவுண்ட் பண்ணாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? இவ்வளோ தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய டேட்டா. இதெல்லாம் நீங்கள் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் போகலாங்களா? அண்ட் இதில் எல்லா நியூஸும் கவர் பண்ணியிருக்கோம். எனி டைம் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கான ஒரு டைம் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மைண்ட் மேப்ன்றது உங்களுக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்து படிக்கிறவங்களுக்கு ஓகே, வீடியோ பார்க்காம டக்குன்னு ரிவைஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்த்து படிச்சுட்டு போயிருங்க. படிச்சுட்டு போய்ட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் குயிக்காக அப்பப்போ எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்த நியூஸ். ஆஸ்பிரண்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹை லெவல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஹை லெவல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இதை எதுக்கு கீழே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 இயர், அந்த ஆக்டோட இயர் இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதனால் இந்த இயர் நான் தெளிவாக சொல்கிறேன். சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 8B ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அந்த ஆக்டுக்கு கீழே இந்த ஹை லெவல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாரின் தலைமையில் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இப்போ தான் சொன்னோம், அமித்ஷா அவர்களின் தலைமையில். அண்ட் அதர் மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஒன்றும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எகென்ஸ்டாக எந்த இயர் அந்த ஆக்ட்னா 2005 சப்செக்ஷன் 2 8B, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடிஷ்னலாக நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் இதில் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸில் படித்தோம் அந்த ஸ்டாட்டிக். ஸோ சிவராஜ் சிங் சௌஹான், மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இவரும் இந்த கமிட்டியில் இருக்கார். அதோடு சேர்ந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருக்காங்க, நிர்மலா சீதாராமன். சுமன் பெரி, நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன், இவரும் இருக்கார். ஓகேங்களா? அதர் மெம்பர்ஸ். மேக்ஸிமம் சேர்பர்சன் கேட்பாங்க. ஒரு சில நேரத்தில் இந்த ஆப்ஷன் வச்சு ஸ்டேட்மெண்ட் 1 2 3 வச்சு வரும்போது என்ன இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இது நம்ம இங்கே சொன்னோம் 2005 அந்த இயர் பேர். அண்டு அடிஷ்னலாக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் எந்த தொகுதின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா ஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குஜராத் காந்தி நகர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது இந்த குஜராத் காந்தி நகர் தான். மீதி இந்த எந்த மினிஸ்டர் இருக்காங்க, என்ன செக்ஷன் கீழே இதை கொண்டு வந்தாங்க, அண்டு எதுக்காக கொண்டு வந்தாங்க, யார் தலைமையில், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தலைமையில் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக 2005 அந்த ஆக்டின் கீழே கொண்டு வந்தது இந்த ஒரு ஹை லெவல் கமிட்டி. ஓகேங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ் தெலுங்கானாவுடைய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கனாசாந்தி வான் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கார்டனை ஓப்பன் பண்ணியிருக்காரு.
அது என்ன கார்டன் ஓப்பன் பண்ணுறதுல ஒரு நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உலகத்திலே வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டனை தெலுங்கானாவில் உள்ள என்னது வந்து பாருங்கள், இருங்க இதில் தெளிவாக இருக்கும். கனா சாந்தி வன், வன்னா காடு வனம்னு அர்த்தம். ஓகேங்களா? கனா சாந்தி வன் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டனை ஓப்பன் பண்ணது தெலுங்கானாவுடைய கவர்னர், நாட் சீஃப் மினிஸ்டர். அதை கேட்பாங்க, நம்ம குழம்பிடக்கூடாது. தெலுங்கானாவில் நம்ம படிச்சிருப்போம், அது சீஃப் மினிஸ்டராக கவர்னர்னால் தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? இதை எம்ஓசி கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணாங்க. அது யார் சார் எம்ஓசினா? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகேங்களா? அவங்க கூட சேர்ந்து தான் இந்த கார்டனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, புஜியா பாபுஜி மகாராஜ், இங்கே இருக்கு பாருங்கள், புஜியா பாபுஜி மகாராஜ். இந்த புஜியா பாபுஜி மகாராஜுடைய 125வது பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த கார்டனை ஓப்பன் பண்ணியிருக்காரு தெலுங்கானாவுடைய கவர்னர். ஓகேங்களா? அடிஷ்னலாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 40 ஸ்பீசியஸ், இந்த ஒரு மெடிசினல் ட்ரீஸ், 40 ஸ்பீசியஸை சேர்ந்த மெடிசினல் ட்ரீஸ் இந்த கார்டனில் வைக்க போகிறாங்க. ஸ்டாட்டிக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி, ஆர்டி. ஓகேங்களா? அதோடைய கேபிட்டல் ஹைதராபாத்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ், நமக்கு தெரியும் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டேட் யாருன்னா யார்? நம்ம ஜிதேந்திர சிங். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரிக் இன்ஸ்டம் அப்படிங்கிற ஒரு அந்த லேபுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணார்னா, எமாப்ளியா அப்படின்னா நம்ம அடிபட்டுச்சா ரத்தம் வந்துன்னே இருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு உறைஞ்சிரும். உறையிறதுனால தான் நமக்கு பிளட்டு வந்து நிற்கும். ஆனால் உறையாமல் நிறையா பிளட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது ஒரு சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த வியாதிக்கு பேர் தான் அமாப்ளியா. ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் தெரப்பி கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்னா ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹியூமன் ஜீன் தெரப்பியை இந்த எமாப்ளியாக்கோசரம் கொண்டு வராங்க. அதை யாரும் சேர்ந்து கொண்டு வராங்கன்னா, இந்த பிரிக் இன்ஸ்டெம்னா பயோடெக்னாலஜி ரிசர்ச் இன்னோவேஷன் கவுன்சில். இன்ஸ்டெம் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் செல் சயின்ஸ் அண்ட் ரெஜினரேட் மெடிசன். இது தெளிவாக படிச்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து சிஎம்சி வேலூர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎம்சி அப்படின்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த காலேஜும் பிரிக் இன்ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எமாப்ளியா அப்படின்னா அடிப்பட்ட ரத்தம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காது. அந்த வியாதிக்கு ஒரு ஹியூமன் ஜீன் தெரப்பியை ஃபஸ்ட் டைம் கொண்டு வர போகிறாங்க. இந்த ட்ரையல்ஸை லான்ச் பண்ணது யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை சேர்ந்த ஜிதேந்திர சிங் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, அடிஷ்னலாக நீங்கள் வந்து இது இந்த பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்னா என்ன, அதில் எவ்வளோ டார்கெட் இருக்குது, அந்த 2030க்குள்ளே 300 USD கொண்டு வரணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நியூஸ் இவ்வளோ தான் கவர் ஆகும். அடுத்த நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் வேகமாக போகலாம். இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சுக்வீர் சிங் சுக்லா இருக்கார் இல்லையா, அவர் வந்து கல்யாண் அப்படிங்கிற போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. இது யசோமாசா, இதோட அப்ரிவேஷன் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, இங்கேயும் இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் மைனாரிட்டி ஸ்பெஷல் ஏபிள்டு, இதுதான் இதோடைய அப்ரிவேஷன். ஓகே, இந்த இமாச்சல் பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கல்யாண் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, வேரியஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ண, அவ்வளோதான். பென்ஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ண கல்யாண் போர்ட்டலை லான்ச் பண்ணது யாருன்னா இமாச்சல் பிரதேசோடைய சீஃப் மினிஸ்டரான சுக்வேந்தர் சிங். அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த நியூஸை பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸ்ட்ரானா இந்த லோக் மித்ரா கேந்திராஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த சேவை மையம் மாதிரி இந்த கல்யாண் போர்ட்டலை இந்த இமாச்சல் பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் பேர் கல்யாண் போர்ட்டல். ஸ்கீம்ஸை சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ண. இவ்வளோ தான். இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருந்தாலும் இதோட கோர் இவ்வளோ தான்.
ஆஸ்பிரண்ட்ஸ் எஃப்ஏஓனா ரோம் இட்டாலி, அதோட கேபிட்டல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எய்ம் ஃபார் நேச்சர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா குளோபல் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மானிட்டரிங். அது என்ன சார் எனக்கு புரியவே இல்லை, அப்படி என்னது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்லேண்ட், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், மெரைன் எக்கோசிஸ்டம், டீக்ரேடட் ஃபார்ம் லேண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணுறதை மானிட்டர் பண்ணுறதே இல்லை ஒரு 80% ஆஃப் த கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு சர்வே இருக்குது. அதற்காக தான் ஒரு இனிஷியேட்டிவ் இந்த எய்ம் ஃபார் நேச்சர் ஆர்இ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது. எய்ம் ஃபார் நேச்சர் ஆர்இ இனிஷியேட்டிவ் யார் கொண்டு வந்தது? எஃப்ஏஓ, ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனை வருஷம் இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 2028 வரை இருக்கும். இதுக்கு ஃபண்ட் பண்ணுறது யூகே. அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்லேயும், அப்படி இல்லைன்னா 9.38 மில்லியன் யூஎஸ்டியில், யூஎஸ்டியை பார்த்தா 9.38, யூகே பவுண்டு அந்த காசில் வச்சு பார்த்தா 7 மில்லியன் வந்து யூகே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டை இனிஷியலாக எந்த இடத்துல டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரேசில், பெரு. ஓகேங்களா? அண்ட் அடிஷ்னலாக இதில் எல்லாம் இல்லாத டேட்டா என்ன இதில் படிக்கிறீங்கன்னா, இந்த ஃபெர்ம்னா என்னன்னு கேட்பாங்க. ஃப்ரேம்வொர்க் ஃபார் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மானிட்டரிங். ஃபெர்ம்னா ஃப்ரேம்வொர்க் ஃபார் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மானிட்டரிங். எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். இந்த இனிஷியேட்டிவ் டைரக்டாக என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா குன்னிங் மென்டாரல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று இருக்குது. அது என்ன அது அப்படின்னா, எதுக்கு அந்த ஃப்ரேம்வொர்க்னா ரீஸ்டோர் 30% ஆஃப் டீக்ரேடட் எக்கோசிஸ்டம் பை 2030. 2030க்குள்ளே இது மாதிரி வீணாக போன நிலங்களை 30% ஆச்சு நாங்கள் டீக்ரேட் பண்ணதை ரீஸ்டோர் பண்ணி பழையபடி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா? இந்த குன்னிங் மென்டாரல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் இதுதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. நீங்கள் முக்கியமாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த எஃப்ஏஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எய்ம் ஃபார் நேச்சர் ஆர்இ இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஃபண்ட் பண்ணது யாருன்னா யூகே, 7 மில்லியன் யூகே ஃபண்டில். பிரேசில் பேரில் இது வந்து என்ன பண்ண போகிறாங்க, பைலட் ப்ராஜெக்டாக கொண்டு வர போகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஃபெர்மோடைய டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்பிரண்ட்ஸ் யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க் கவுன்சில் இதை வந்து 10வது வருஷமாக கொண்டாட போகிறாங்க. இதன் சார்பாக ஒரு 16 சைட்டை வந்து 11 கண்ட்ரிலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஜியோ பார்க் கவுன்சில் லிஸ்ட்டில், குளோபல் ஜியோ பார்க் கவுன்சில் லிஸ்ட்டில். ஓகேங்களா? இதன் மூலிமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு டைம் இதில் யாரெல்லாம் ஆட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நார்த் கொரியா அண்ட் சவுத் அரேபியா. நார்த் கொரியாவிலேருந்து பெக்காட்டு அப்படிங்கிற, இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து பெக்காட்டு அப்படிங்கிற ஒரு சைட்டும், ஓகேங்களா? அண்டு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நார்த் கொரியா ரெக்கார்டட் பெக்காட்டு கரெக்ட் தான், ஃபஸ்ட் ஒன்று தான் கரெக்ட். நார்த் ரியாத் அண்டு சல்மா இது வந்து சவுதி அரேபியா சார்பாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அடிக்கடிக்க எம்சிக்யூ எடுக்க சொல்லுவோம். டெய்லி இன்றைக்கி படிக்கக்கூடிய எம்சிக்யூவை போய் நாளைக்கு எடுத்துருங்க வெப்சைட்டில். சம்டைம்ஸ் இதுக்கு அதுக்கான்றது குழப்பி விட்டுரும். இப்போ ஒன் டே படித்தா பத்தாது, வீக்லி மந்த்லி ரிவைஸ் பண்ணணுன்றதுக்கு இதுதான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ கனரா பேங்க்கா அப்படிங்கிற குழப்பம் கூட ஒரு சில டைம் வரும். அது ரிப்பீட் ரிவிஷன் மூலியமாகவும் கிஸ் எடுக்கிறது மூலிமா தான். இல்லை அடிக்கடி நீங்கள் பிடிஎஃப்பை எடுத்து ஜெராக்ஸ் போட்டோ எப்படியோ ஃபார்மேட்டில் அடிக்கடி பார்க்குறதால தான் எனக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்போ இந்த தப்பு பண்ணாமல் அடுத்த டைம் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பக்காட்டோ நார்த் கொரியா, நார்த் ரியாத் அண்ட் சல்மான்றது சவுதி அரேபியா சார்ந்து. ஓகேங்களா? 229 சைட்டு இனிமேல் இருக்க போது. இந்த 16 அடிஷனலால் 50 கண்ட்ரிலேருந்து 229 சைட் இருக்க போது. இந்தியாவிலேருந்து இந்த டைம் ஆட் ஆன இந்த 16 இந்தியா இல்லை. ஓகேங்களா? மொத்தம் 14 கண்ட்ரிலேருந்து இந்த 16 சைட் ஆட் ஆகிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 10வது வருஷம் வரப்போகுது ஜியோ பார்க் கவுன்சிலுக்கு. அதனால் யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 14 ஜியோ பார்க்கை ஆட் பண்ணியிருக்காங்க 11 கண்ட்ரிலேருந்து. அதை நார்த் கொரியா, சவுதி அரேபியா ஃபஸ்ட் டைம் ஆட் ஆகிருக்கு. 229 சைட்டு இருக்குது 50 கண்ட்ரிலேருந்து. இது வரைக்கும் அரௌண்ட் 8.55 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதை கவர் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் எஸ்ஆர்எஃப்டிஐ என்ன சார் புதுசாக இருக்குது பேர், வெளிநாட்டு பேர் மாதிரி இருக்குன்னா வெளிநாட்டு பேர்லாம் இல்லை,
சத்யஜித் ரே ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டியூட். இந்த சத்யஜித் ரேன்றது நம்ம கேள்விப்பட்டே இருப்போம், எல்லா வருஷமும் இந்த அவார்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அது பேரில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அதுக்கு கீழே தான் இந்த இன்ஸ்டியூட் வரும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஒரு ஃபில்மை 78 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டி கெனாஸ், ஓகேங்களா, அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த படத்துக்கு பேர் என்னன்னா எ டால் மேடப் ஆஃப் கிளே. எந்த கேட்டகரிக்கு கீழே இது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாஸ்னேஃப் கேட்டகரிக்கு கீழே, இந்த செக்ஷனுக்கு கீழே தான் அது அனுப்பியிருக்காங்க இந்த படத்தை. ஓகேங்களா, இந்த படத்தை எடுத்தது யாருன்னா பெரிய பேராக இருக்குது, கொகாப் டெஸ்பாய் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பேர் சயில் மனோஜ் இக்லே, இவர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தை எடுத்தது யாருன்னா கொகாப் டெஸ்பாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 நிமிஷம் இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் படம், 23 நிமிஷம் தான். ஸோ இந்த SRFTI எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணனா 1995. எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்த நியூஸ் போயிடலாங்களா, கொஞ்சம் வேகமாக போகலாங்களா, டைம் போய்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய டைம் கன்சிடர் பண்ணி நம்ம வேகமாக எடுக்க போகிறோம். ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபோர்ப்ஸ் இந்தியா கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லிஸ்ட்டு ரேங்கிங் எல்லாம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஃப்ரான்ஸை சேர்ந்த எல்லோரேல் பாரிஸ் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 எக்ஸப்ஷனல் செல்ஃப் மேடு உமன் லிஸ்ட்டே விட்டுருக்காங்க. ஆனுவல் உமன் பவர் 2025 இந்த பேர், இதோட லிஸ்ட்டு, அந்த பேர் என்னென்னா உமன் பவர் 2025 லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணது ஃபோர்ப்ஸ் ஃபோர்ப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை, இது வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த ஃபோர்ப்ஸ் இந்தியா இன்டர்நேஷ்னலில் ஃபோர்ப்ஸ் இந்தியா. எல்லோரேல் பாரிஸ் ஃப்ரான்ஸ் கம்பெனி சேர்ந்த இவங்க 2 பேர் சேர்ந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 20 எக்ஸப்ஷனல் செல்ஃப் மேட் உமன். அதில் முக்கியமான பேர்னு பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத், ஓகேங்களா, கீதா கோபிநாத், மனுபக்கர், பாயல் காத்படியா, இதெல்லாம் முக்கியமான பேர். மற்றவங்க எல்லாம் இந்தியாக்காரங்க தான், ஆனால் அதெல்லாம் சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எல்லா டேட்டாவும் முக்கியமான பேர் அப்படிங்கிற பட்சத்தில் கீதா கோபிநாத், மனுபக்கர், பாத்தியல் காத்பாட், அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்னன்றதை முதற்கொண்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்றதெல்லாம். இது இவ்வளோ சொன்னால் டைம் பத்தாது, நீங்கள் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 3 பேர் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் LPAI, அது என்ன LPAI? லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், இந்த 4 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 26 போர்ட்டை செலக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பேங்கிங் சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து ஒரு 26 போர்ட்டில் இந்த 4 கண்ட்ரி NBBM நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மரில் பேங்கிங் சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் அடுத்த நியூஸும் வேகமாக பார்த்துடலாம். சாதான் அப்படிங்கிற கம்பெனியும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து இந்த உமன்லாம் சேர்ந்து லெட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த SME ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஃபினான்சியல் அக்சஸை. நம்ம உமன் லெட் பண்ணக்கூடிய ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸை ஃபினான்ஷியல் அக்சஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பேங்க் ஆஃப் இந்தியா சாதன் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்கு. இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இந்த வாரமே பேங்கிங் நியூஸ். இந்த வாரம்னு சொல்லிட்டேன், இந்த வாரம் இல்லை, இன்றைக்கான பேங்கிங் நியூஸ் இது 2 தான். எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த பேங்கிங் சர்வீஸை இந்த யோனோ 2.0 மூலிமா கொடுப்பாங்க. அண்டு டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ட்ரேட் வால்யூம் இருக்கு இல்லையா, 80,000 கோடி 2025 2 ட்ரில்லியன் பை 2030 உருவாக்கணுமா, அதுக்கு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க அவங்க. ஓகேங்களா, MOU யார் யாருக்கும் சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பாணிகாரி, டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் SBI, அண்டு டைரக்டர் ஆஃப் லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் இந்த சைன் ஆச்சு. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய டேட்டா அதெல்லாம். அண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்குது, எத்தனை இந்த 16 லேண்ட் போர்ட்டில் என்ன பண்ணாங்க, 11 லேண்ட் போர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் சும்மா பார்த்துக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட்
71,000 கோடி ஃபாரெக்ஸ் ட்ரேட். ஓகேங்களா, ஆனுவலி. வேறு என்ன நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும்? இதெல்லாம் நான் பார்த்தாச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். வேறு என்ன நீங்கள் படிக்கணும்னா, இந்த லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டியோடைய ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆதித்ய மிஸ்ரா அவங்களுடைய சிஇஓ. இந்த இன்னொரு 2வது பேங்கிங் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. உமன் ரிலேட்டடான ஃபினான்ஷியல், அவங்க ரிலேட்டடான என்டர்பிரைஸுக்கு ஃபினான்ஷியல் அக்சஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சாதன் கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன எக்ஸ்ட்ரா கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த சாதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. எஸ்ஆர்ஓ இது செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஓகே, அடுத்து மிஸ்செலேனியஸ் நியூஸ் தான் வேகமாக பட்டுன்னு போய் ஆஸ்பிரண்ட்ஸ் குயிக்காக போகலாமா? அப்பாயின்மெண்ட் நியூஸை பொறுத்தவரை நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுடைய சேர்மனாக அலோக் ஜோஷி. இவர் யாருன்னா எக்ஸ் ரா ஏஜென்ட், ராவோடைய சீஃப். ஓகேங்களா, சீஃப் ஏஜென்ட் கிடையாது, சீஃபாக இருந்திருக்காரு ரிசர்ச் அண்டு அனலைசிஸ் விங்குக்கு. அலோக் ஜோஷியை நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுடைய சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி தான் இதை அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. அடுத்த நியூஸ் போகலாங்களா? இந்த ராமானுஜன் அப்படிங்கிறது யாருன்னா மேத்தமெட்டிஷியன். அப்படிங்கிறது ராமானுஜன் ஜர்னி ஆஃப் எ கிரேட் மேத்தமெட்டிஷியன் புக்கு பேர். ராமானுஜன் கிரேட் மேத்தமெட்டிஷியன். உங்களுக்கு இனிமேல் மேக்ஸ் ஸ்டாஃபாக யார் இருக்க போகிறாரு? ப்ரிலிம்ஸுக்கு அருண்குமார் தான் இருக்க போகிறாரு, நான் தான். ஓகேங்களா, அப்போ அருண்குமார் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருண் சிங்கால் தேவாந்திர குமார் சர்மா. அருண்குமார் தேவாந்திர குமார், அருண் சிங்லா தேவேந்திர குமார் சர்மா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராமானுஜன் மேத்தமெட்டிஷியன் புக்கை எழுதினவர். ஓகேங்களா. NAI நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு வாணி பிரகாஷ் குரூப் 2 பேர் சேர்ந்து. அதெல்லாம் அது ஓகே தான், படிச்சுக்கிறது சேஃப் தான். பட் ஆனால் ஆத்தர் முக்கியமாக படிச்சுக்கணும். ஒரு சில டைம் லான்ச்சு பையெல்லாம் கேட்பாங்க. NAI வாணி பிரகாஷ் குரூப் இவங்க 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு புக் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இண்டிபெண்ட் இந்தியா அண்டையிங் லைட் இண்டிபெண்ட் இந்தியா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எ பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, அண்டையிங் இண்டிபெண்ட் இந்தியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி இண்டிபெண்ட்டுக்கோசரம் நமக்கு அதிகமாக போராடினார் காந்தி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு கோபால் காந்தியோடைய மீமியர் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. 2004 2009 வரை ஃபார்மர் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இவர். ஓகேங்களா, இந்த ஆத்தர். அலேப் புக்கு அப்படிங்கிற கம்பெனி தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டிபெண்ட் இந்தியா அன்லைங் இண்டிபெண்ட் தான் காந்தி, கோபாலகிருஷ்ண காந்தி. மேலே ராமானுஜ மேத்தமெட்டிஷியன் புக் அருண் சிங்லா தேவேந்திர குமார் சர்மா இவங்க தான் ஆத்தர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுதான் படிக்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் லாஸ்ட் 2 நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் என்னென்ன கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. 1 மே 2025 இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே, லேபர்ஸ் டே, இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேரில் போய்ட்டுருக்கு. ராஸ்திரிய சர்மிக் டே, இந்த மாதிரி சர்மிக்ன்ற போது அது பேரில் ஒரு ஸ்கீமே வந்து நம்ம ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டர் மோகன் சரண் மாஜி லான்ச் பண்ணியிருக்காரு. ஒடிசா சர்மிக் சாதி. சர்மிக்னா என்ன? உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் அப்படிங்கிறதுக்கு தான் தொழிலாளி அந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். சர்மிக் சாதி, ஒடிசா சர்மிக் சாதி ஒரு மொபைல் ஆப்பை ஒடிசா சீஃப் மினிஸ்டர் புவனேஸ்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ப்ராப்பரான வெல்ஃபேர் போய் சேரணும், அவங்க வீட்டுக்கு குயிக்காக ப்ராப்பராக போய் சேரணுன்றதுக்காக ஒடிசா சார்மிக் சாதி அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஒடிசா சீஃப் மினிஸ்டர் மோகன் சரண் மாஜி. எதன் நினைவாக? இந்த மே 1 லேபர் டேஸ் நினைவாக. அண்டு 1921 தான் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உழைப்பாளர்களே பெருமைப்படுத்துறதுக்காக கொண்டாட வேண்டிய நாள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸும் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமையும் இங்கே தான் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமையாக டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமையும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமையும் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸும் சேர்ந்து நமஸ்தே அப்படிங்கிற இன்னொரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒடிசா சார்மிக் ஸ்கத்தி அப்படிங்கிற ஸ்கீமை பார்த்தோம். இங்கே நமஸ்தே ஸ்கீம். இந்த என்விரான்மெண்ட் அது என்ன இல்லை, வேஸ்ட் பிக்கர்ஸ், இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஒர்க் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த நமஸ்தே ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க.
வேஸ்ட் பிக் பண்ணுறாங்களே அவங்களுக்கு சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் என்வரான்மெண்ட் ஒர்க்கு கொண்டு வரதுக்காக யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. மே 1 1923 தான் இந்தியா கொண்டாடுச்சு அப்படிங்கிறத ஞாபகமாக வச்சுக்கணும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் இதை கொண்டாடுறாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத கூகுள் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறந்துச்சு, ரொம்ப நாள் அது படித்து மறந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? வேர்ல்டு டுனா டே யுனைடெட் நேஷனால் கொண்டாடப்படுது 2 மே. இது இவ்வளோ தான் நியூஸ். ஓகேங்களா? இது எதுக்காகனா டு எம்பசைஸ் டுனாஸ் எக்கலாஜிக்கல், இந்த டுனா இருக்கு இல்லையா, அந்த டுனாவுடைய எக்கலாஜிக்கல் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னா 2 மே 2017. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கொண்டு வருவோம். நம்ம டிஎன் பேங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்னா அங்கே கேளுங்க. ஓகே, ஃபர்தராக எனி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.